வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி 8ஆம் வீட்டுக்கு அதிசாரமாக பயிற்சியாகக்கூடிய குரு பகவானுடைய நிலையை பற்றி இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இது நடக்க இருக்குது. இதனோட பலனை இன்றைக்கி நாம் பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நண்பர்களே, குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப சில நல்லதுகள் நடந்தாலுமே 7ஆம் வீடாகிய மிதுன குருவாக இருந்தபோது குரு பகவானால் பெரிய நன்மைகள் சில பேருக்கு கிடைச்சது, சில பேருக்கு இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது தனுசு ராசிக்கு மேற்கொண்டு என்ன செய்ய போகிறார், இல்லை மறுபடியும் இந்த சிக்கல் அப்படியே கண்டினியூ ஆக போகுதா, அது என்ன அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக குரு பயிற்சி கேட்குறோம், அதே நேரத்தில் வக்கர பயிற்சி நாம் சொல்கிறோம். இது வந்து அதிசார பயிற்சி அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கும்போது, இது அதிசார பயிற்சி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அப்நார்மலான பயிற்சின்னு சொல்லலாம், அப்நார்மல் அல்லது அட்வான்ஸ்டு பயிற்சின்னு சொல்லலாம். அது என்ன அதிசாரம், திடீர்னு ஒரு ராசிக்கு முன்னால் போய், இப்போ மிதுன ராசியில் இருக்கார் அப்படின்னா அடுத்து 2026 ஆக வேண்டிய அந்த குரு பயிற்சி இப்போவே வந்து டக்குன்னு என்ன செய்கிறாரு, நீர் ராசியான கடக ராசிக்கு போகிறாரு. அங்கே போய் ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்துட்டு டிசம்பர் 4ஆம் தேதிக்கு மேலே என்ன ஆகுன்னா வக்கர பயிற்சி அடைந்து தன்னுடைய பழைய நிலை அப்படின்னு இயல்பு நிலைக்கு திரும்புகிறத வந்து அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து திடீர் யோகம் சில பேருக்கு கிடைக்கலாம், திடீர்னு சில பேர்த்துக்கு தடைகள் தாமதங்கள் உருவாகலாம். இது வந்து சுகமான பலன்களையும் தடைகளையும் சவால்களையும் கூட சில பேர்த்துக்கு கிடைக்கலாம். அந்த வகையில் தனுசு ராசிக்கு என்ன செய்ய போகுது, இந்த குரு பகவானுடைய 8ஆம் வீடாகிய பயிற்சி கடகத்தில் 18 முதல் டிசம்பர் 5 வரைக்கும் பயணிக்கிறார். ஏற்கனவே வந்து நான் சொன்ன மாதிரி தனுசு ராசி வந்து ஒரு நெருப்பு ராசி, கடகம் வந்து நீர் ராசி. இது வந்து நம்ம அந்த திருமணத்துக்கு பலன்கள் பார்க்கும்போது இது நீரும் நெருப்பும் அப்படின்னு சொல்கிறோம். நெருப்பை அணைக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது, நீருக்கு இருக்குது. அப்போ வந்து என்ன சார், நம்ம ராசிநாதனாகிய குரு பகவான் அங்கே போய் தண்ணீரில் தான் நீந்த போகிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது 8 அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ஆட்சி பெற்ற சுபகிரகமாக அந்த இடம் இருக்குது. நிறைய பேர் அது வந்து சனியினுடைய வீடு நமக்கு வந்து ஆகாது, 8 அப்படின்னாவே நான் நம்ம ஒரு வண்டிக்கு நம்பர் வாங்குறதுனா கூட பயந்துக்குவோம், 8ஆம் நம்பரா அப்படிங்கிற மாதிரி. இந்த 8, 13 இது எல்லாமே வந்து ஒரு காலங்காலமாக பயந்துட்டு இருக்கக்கூடிய நம்பர். அந்த இடத்துக்கு குரு பகவான் இப்போ வந்து ஷிஃப்ட் ஆகிறாரு அதிசாரமாக. அவருக்கு என்ன அப்படி அர்ஜென்ட்டுன்னு தெரியல, அங்கே போய் நம்மளை சோதிக்கிறாரா, இல்லை வந்து வேதனை கொடுக்குறாரா, இல்லை அள்ளி கொடுக்க போகிறாருன்னு தெரியல. ஏதோ அவசரப்பட்டு அட்வான்ஸாக அங்கே போகிறாரு. இந்த இடத்தை வந்து சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத திடீர் பணம் பொருள் சேர்க்கை, எதிர்பாராத பயணம், இது எல்லாமே வந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. உணர்ச்சிகளுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது, சந்தோஷத்தில் உணர்ச்சி வசப்படுறது, இந்த மாதிரியான ஒரு பலன்களையும் அந்த இடம் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. பட் அதே நேரம் சம்மந்தமில்லாமல் ஒரு வழக்கு, உடல்நல பாதிப்பு, பெண்களால் ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் அவமானம், இதெல்லாம் சந்திக்க வேண்டியும் வரலாம் அப்படிங்கிறதையுமே சாஸ்திரங்கள் சொல்லுது. நம்ம எப்படி நடந்துக்க போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இதை வந்து நம்ம நல்ல பலனா கெட்ட பலனான்னு சொல்லி பார்க்க முடியும். அந்த இடத்துலேருந்து குரு பகவான் இருக்கார் அப்படிங்கும்போது என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, சுருக்கமாக சொல்லணுன்னா மறைமுக அதிர்ஷ்டம், லாபம், நிரந்தர வருமானம் அப்படிங்கிறது கொடுக்குறாரு. மறைமுக அதிர்ஷ்டம் அப்படின்னா என்ன, பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்னாவே சம்பாதிக்காமையே கஷ்டப்படாமையே ஒன்று நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் சொல்கிறோம். ஸோ பொதுவாக 8 அப்படின்னாவே எல்லோருக்கும் பயம், அது வந்து ஒரு நெகட்டிவான இடம் அப்படிங்கிறதுனால. அதை தாண்டி நல்ல இடமாகவும் இருக்குது. அதாவது நம்ம சொல்கிறோம்ல, கல்லுக்குள் ஈரம், கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த 8க்குள்ளே அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, 8ஆம் இடம் கடகம் தனுசு ராசிக்கு ஒரு உடலினுடைய ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். நம்ம உடம்பே வந்து 5 பூதங்களில் வந்து தண்ணி இல்லை அப்படின்னா அந்த நோய்வாய்ப்படுன்னு சொல்லும்போது அது ஒரு நீர் ராசி. ஸோ நமக்கு வந்து அது திருமண பொருத்தத்தில் ஆகலைங்கிறத தாண்டி கடக வீட்டில் டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கும்போது அதிர்ஷ்டம் வரும். அதிர்ஷ்டம்னா என்ன, பெரிய அளவு உழைப்பில்லாமல் வரக்கூடிய பணம் பொருள்னு முதலே சொன்னோம். அதோடு இந்த நீர் ராசியான இடமாகிய 8 அப்படிங்கிறது வாழ்க்கை துணையின் மாங்கல்ய பாக்கியத்தை குறைக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்கணும். இந்த இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதவி, கல்வி, சொத்து சுகம், இழந்த மான மரியாதை எல்லாத்தையும் திரும்ப கொடுப்பாருன்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. நமக்கு என்ன செய்ய போகுது, நம்மளுக்கு நல்ல காலம்னு சொன்னாவே ஒன்றும் நடக்காது. இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மன பயத்திலேயே நல்லதும் சேர்ந்து நடக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த கடக குருனுடைய அதிசார பயிற்சி ஒரு சில ஜாதகர்களுக்கு பெரிய பலன்களையும் பாக்கியத்தையும் கொடுக்கும். இந்த காலத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் வேணும். நல்லது நடந்தாலும் நல்ல இடம்னு சொன்னாலுமே நாம் கவனமாக இருக்கணும். பணம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை வரவும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களால் அந்த கமிட்மெண்ட்ஸை வந்து பணம் சார்ந்து கொடுக்கும்போது கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கோங்க.
10ஆம் தேதி கைக்கு பணம் வரும்னா 20ஆம் தேதி சொல்லிடுங்க. 10ஆம் தேதி கைக்கு வந்துடும், நான் நைட்டே கொண்டு வந்து கொடுத்துறேன்னு சொல்லி மாட்டிக்காதீங்க. அதனால் அந்த பணம் கொடுக்கல் வாங்கல் கமிட்மெண்ட்ஸில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க. சகோதரர் வகைகளில் செலவுகள், அண்ணன் தம்பிக்கு ஏதாச்சும் பணம் தேவைப்படலாம் திடீர்னு. ஸோ அது மாதிரி குரு பகவான் அதை கொடுப்பார். நல்லது கொடுக்குறாரு இல்லையா, இந்த மாதிரி நிறையா கொடுக்குறாருன்னு தெரியுது. வாய்ப்பேச்சை குறைக்க வேண்டும். யாரையும் தரம் தாழ்த்தி இந்த காலத்தில் பேசக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த ஆணவம் அகங்காரம் தலைக்கணம் ஆகவே ஆகாது. சுருக்கமாக ஓவர் பேச்சு உடம்புக்கு ஒத்துக்காது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து 11/3/2026 வரைக்கும் அவர் வக்கர பயிற்சி ஆகிறார். அது என்ன வக்கர பயிற்சினா, இப்போ முதல்ல வந்து அட்வான்ஸாக டக்குன்னு போனார் இல்லையா, அடுத்த வருஷம் போக வேண்டியது இப்போவே போனார் இல்லையா, அங்கே போயிட்டு மறுபடியும் திரும்பி மிதுனத்துக்கே வராரு. இந்த வக்கர பயிற்சி காலத்தில் அங்கேயுமே நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருக்கணும். நைட் ட்ராவலிங்கில் கவனமாக இருக்கணும். அம்மாவுடைய உடல்நிலை, வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலை, இந்த அவங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக உங்களோட ஆரோக்கியத்திலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஓய்வு இல்லாமல் உழைக்கிறது, நிறைய நான் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆயிரும்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறது, இதெல்லாமே இருக்கக்கூடாது. அது எவ்வளவு தான் உடம்புல பூசிட்டு உருண்டாலுமே ஒட்டுறதா ஒட்டுங்கிற மாதிரி உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் நீங்கள் மேம்படுத்திக்கங்க. பட் ஓவராக வந்து நீங்கள் பகலாக உழைக்கிறேன்னு சொல்லிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி பங்காளிகள் வகையில் சண்டைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது கூட பிறந்தவங்கள இருக்கலாம், இல்லை அப்பாவோட அண்ணன் தம்பி வகையில் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளால் வரக்கூடிய சண்டைகள் மனஸ்தாபங்கள் வரலாம். தொழிலுக்கு புது வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. நமக்கு அதுதான் வேணும். 1000 தான் குடும்பத்தில் சண்டைனாலுமே, ஏன்னா அவங்களாம் வந்தால் தான் கடைக்கு ஒரு ஆட்கள் வந்தால் தான் நம்மளுக்கு காசு பணம் வரும். ஸோ அது என்னன்னா கமிஷன் தொழில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நல்லா களை கட்டும்னு சொல்லலாம். அதே போல் இரும்பு சம்மந்தமான தொழில் கரும்பாக இனிக்கும்னு சொல்லலாம். கூட்டு தொழில் வந்து ஒரு நன்மை கிடைக்கும். கூட்டுனாவே நமக்கு ஆகாதுங்கிற மாதிரி இருக்கும். நீ வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தொழில் வந்து சூப்பராக சிறக்கும், பிரகாசமாகும். தொழில் செய்யும் இடம் வந்து நவீனப்படுத்துவது, டெக்கரேஷன் பண்ணுறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, விளம்பரம் செய்கிறது, தொழில் விரிவாக்கம் பண்ணுறது, இது எல்லாமே கொஞ்சம் இருக்கும். எதிர்பாராத பதவி, சம்பள உயர்வு, இதெல்லாமே உங்களை தேடி வரும். இந்த காலத்தில் யாரையுமே குறை கூறுறதோ கண்டுங்கானா பேசுகிறதோ, அவங்க இப்படி இவங்க இப்படின்னு சொல்லி யாரையுமே பகைச்சிக்கவோ கூடவே கூடாது. தொழில் உடல் மனம் இதில் எல்லாமே வந்து வேகமாகும். தொழிலும் வேகமாகும். உடம்புல வந்து நல்ல அந்த ஸ்பீடு இருக்கும். மனசு வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணும், ஓடும், நம்மளால் முடியும் அப்படின்னு இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் பயம் பதட்டம் இதெல்லாமே உருவாகும். தேவையில்லாமல் என்னது நம்ம சாப்பிட்லையா உடம்பு நடுங்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நைட்டு தூங்கலை அப்படின்னா அடுத்த நாள் கொஞ்சம் அந்த பதட்டம் உடம்பு நடுக்கும் இதெல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது நல்ல நேரத்திலும் நல்ல காலத்திலும் மனதை ஒருநிலைப்படுத்த, ஒரு சரியாக யோசிக்க நிறைய மெனக்கிட வேண்டி இருக்கலாம். இந்த காலத்தில் பிஸ்னஸ் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ அப்போல்லாம் கூட இப்படி இருந்துச்சு, இப்போ நல்லா வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் உடம்பு இப்படி படுத்துதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மைண்ட் செட்டு. ஸோ அதுக்கு நிதானம் தான், நிதானம் பொறுமை. அந்த மன ஓட்டம் அதிகமாகும் போது நோயும் அதிகமான மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுக்கு வந்து இது நல்ல நேரமாக கெட்ட நேரமாக, இது வாழ்த்து சொல்லலாமா, அல்லது வந்து வழக்கம் போல் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்கிறதா, இல்லை எப்பவும் சொல்கிற மாதிரி கவனம் கவனம் கவனம்னு சொல்கிறதா, இது எல்லாமே புரியல. ஆனாலுமே இது ஏதோ ஒரு பாசிட்டிவாக ஏதோ ஒன்று செய்ய போகுது அப்படின்னு மட்டும் தெரியுது. நம்ம வழக்கம் போல் நாம் செய்ய வேண்டியது நாம் செஞ்சுட்டு இருக்க வேண்டியதான். எது எப்படியோ சமயோஜித புத்தி இருந்தால் இந்த காலத்தில் சாதிக்கலாம் அப்படிங்கிறதையுமே நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை இந்த காலத்தில் வேண்டும் அப்படிங்கிறதையுமே அடித்து சொல்லலாம். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லது நடக்குது, அதை தாண்டி இருக்கிற லெவல்லேருந்து கீழே போகாமல் இருந்தால் சரி. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க. ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டோடு இருங்க. எதையுமே யோசிங்க. ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எதனால் எதற்கு எப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு பதில் கிடைக்கும். நம்மளும் கொஞ்சம் அந்த நிதானத்தை இழக்காமல் இருக்கலாம். யாருக்கிட்டையும் வீண் வார்த்தைகளை விடாமல் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னாகுன்னா உறவுகளும் நல்லாயிருக்கும், தொழிலும் நல்லாயிருக்கும், வாடிக்கையாளர்களுடைய மனநிலை திருப்தியுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ஒரு பாசிட்டிவான காலம் அப்படின்னே வச்சுட்டு இந்த பதிவை நிறைவு செய்யலாம். ஸோ நீங்கள் இதை எப்படி நாம் எடுத்துக்க போகிறோம், எப்படி நாம் நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்துமே இனி வரும் காலம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு செல்வாக்கையும் நல்ல நிலையும் கொடுக்கும். ஸோ இது ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் இருந்தாலுமே காலம் என்ன முடிவு செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிந்தது பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் அந்த பதிவு குரு பகவானுடைய அதிசார பயிற்சிக்கான பலன். இது வந்து ஒரு நல்ல பதிவாகவும் எடுத்துக்கலாம், எச்சரிக்கையான பதிவாகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து 2 வகையாகவும் இது சப்போர்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையுமே
கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.